புள்ளியியல் டாபிக்ல ஆல்ரெடி நிறைய சம்ஸ் பார்த்திருக்கோம். இப்போ மிச்சம் இருக்க மாடல்ஸை பார்க்கலாம். கூட்டு சராசரி 20 மற்றும் இடைநிலை 19 எனில் முகடு காண்க. இந்த கொஸ்டின் வந்து டிஎன்பிஎஸ்சி 2015 எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இப்போ இந்த சம்முக்கு வந்து ஃபார்முலா இருக்குங்க. முகடு ஈக்குவல் 3 இன்ட்டு இடைநிலை மைனஸ் 2 இன்ட்டு சராசரி. இதுதான் சம்முக்கான ஃபார்முலா. இப்போ 3 இன்ட்டு இடைநிலை எவ்வளவு கொடுத்திருக்காங்க? இடைநிலை 19. சப்ஸ்டிட் பண்றோம். 19 மைனஸ் 2 இன்ட்டு சராசரி. சராசரி எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 20. 3 இன்ட்டு 19 பெருக்கணும் அப்படின்னா எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா 57 கிடைக்கும். அதே மாதிரி 2 இன்ட்டு 20 பெருக்கணும் அப்படின்னா 40 கிடைக்கும். 57 இருந்து 40 போச்சு அப்படின்னா மிச்சம் இருக்கிறது 17. சோ இந்த சம்முக்கான முகடு எவ்வளவு அப்படின்னா 17ங்க. இதே மாதிரி பழைய பார்ட் 1ல வந்து முகடு கண்டுபிடிச்சிருப்போம். அது வந்து எப்படி அப்படின்னா கொடுத்திருக்க தொடர் வரிசையில எந்த எண் வந்து அதிக டைம் இடம்பெற்றிருக்கோ அதுதான் முகடு அப்படின்ட்டு. இது வந்து அப்படி கொஞ்சம் வேற மாதிரி. அடுத்த சம்ம ஒரு குறிப்பிட்ட எண் கொடுத்துட்டு கூட்டு சராசரி காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து நார்மலா சராசரி கண்டுபிடிப்போம் இல்ல, அதே மாதிரி தான் போடலாம். வாங்க. 25 கூட்டல் 20 கூட்டல் 34 கூட்டல் 26 கூட்டல் 25 மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கு? 1 2 3 4 5 டிவைடட் பை 5 போட்டுக்கணும். சப்போஸ் இங்க 6 நம்பர் இருந்துச்சுன்னா கீழே 6 போட்டுக்கணும். இப்ப இந்த எல்லா நம்பரையும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 25யும் 20 கூட்டினா 45. இது எல்லா நம்பரையும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து 130 வருதுங்க. டிவைடட் பை 5 அப்படியே போட்டுக்கிறோம். இப்போ வந்து இதை வந்து அடிச்சோம் அப்படின்னா எவ்வளவு ஆன்சர் வரும் அப்படின்னு பார்க்கலாம். 1 5 2 5 10 மிச்சம் 3 6 5 30ங்க. சோ இந்த சம்மோட கூட்டு சராசரி எவ்வளவு அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து 26. அடுத்த மாடல் சம் பார்க்கலாம். கொஸ்டின் என்ன அப்படின்னா ஒரு பிரிவு இடைவெளியின் கீழ் மற்றும் மேல் எல்லைகள் 10 மற்றும் 40 எனில் அதன் மைய மதிப்பு காண்க. இந்த கொஸ்டின் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம் 2011ல கேட்டிருக்காங்க. இப்போ இதை சால்வ் பண்ணலாம். ஓகேங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு பிரிவோட மேல் எல்லையையும் கீழ் எல்லையும் கொடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதோட மைய மதிப்பு எவ்வளவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மைய மதிப்பு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன அப்படின்னா மேல் எல்லை கூட்டல் கீழ் எல்லை. மொத்தம் எத்தனை எல்லை இருக்கு? 2 எல்லை. சோ கீழே 2ங்க. மேல் எல்லையோட அளவு எவ்வளவு? 40. கீழ் எல்லையோட அளவு எவ்வளவு? 10 பை 2 பை 2 50 பை 2 அடிச்சோம் அப்படின்னா ஆன்சர் வந்து 25 அப்படின்ட்டு வருங்க. சோ ஃபைனல் ஆன்சர் வந்து 25. அடுத்த சம் இது வந்து டிஃபரெண்டான மாடலுங்க. ஆல்பா பீட்டா காமா திட்ட விலக்கம் I எனில் ஆல்பா பிளஸ் 3 பீட்டா பிளஸ் 3 மற்றும் காமா பிளஸ் 3 இதோட திட்ட விலக்கம் காண்க. இந்த கொஸ்டின் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 2014ல கேட்டிருக்காங்க. இந்த சம் சால்வ் பண்றதுக்கு முன்னாடி திட்ட விலக்கத்துக்கு வந்து ஒரு பண்பு இருக்கு, அதை கேட்டுக்கோங்க. திட்ட விலக்கம் கணக்கிடும் ஒவ்வொரு மதிப்புடனும் ஒரு குறிப்பிட்ட எண்ணை கூட்டினாலோ அல்லது கழித்தாலோ திட்ட விலக்கத்தின் மதிப்பு மாறாது. இங்கு ஒவ்வொரு மதிப்புடனும் 3 கூட்டப்பட்டுள்ளது. ஆனாலும் பண்பின்படி திட்ட விலக்கம் வந்து மாறாது. இதுதான் அந்த பண்பு. சோ அந்த பண்பின்படி பார்த்தோம் அப்படின்னா இங்க மதிப்பு 3 கூட்டும் போதும் வந்து திட்ட விலக்கம் மாறாதுங்க. சோ இதுக்கான ஆன்சர் வந்து ஐஏ தான். திட்ட விலக்கம் ஈக்குவல் I தான். அடுத்த கொஸ்டின் 2, 4, 5, 6, 8 என்ற புள்ளி விபரத்தின் திட்ட விலக்கம் காண்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. திட்ட விலக்கத்தை வந்து நம்ம சிக்மா அப்படின்னு குறிக்கலாங்க. திட்ட விலக்கத்தை சிக்மா அப்படின்னு குறிக்கலாம். திட்ட விலக்கத்துக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா சிக்மா ஈக்குவல் ரூட் ஆஃப் இந்த இ மாதிரி போட்டோம்ல இதுக்கு பேரு சமேசான் அப்படின்ட்டு பேரு. சமேசான் எக்ஸ் ஸ்கொயர் பை என் மைனஸ் சமேசான் எக்ஸ் பை என் த ஹோல் ஸ்கொயர். இதுதான் திட்ட விலக்கம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாங்க. இப்போ இதுல நமக்கு எக்ஸும் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூயும் தேவைப்படுது. முதல்ல அதை ஃபைண்ட் பண்ணுவோம். எக்ஸ் ஸ்கொயர். இதுல எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா இங்க கொடுத்துருக்காங்கல்ல 2, 4, 5, 6, 8 இதுதான் எக்ஸோட வேல்யூ. ஸோ அப்படியே வந்து அப்ளை பண்றோம். 2, 4, 5, 6, 8. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா 2 ஸ்கொயர் பண்ணா அது எக்ஸ் ஸ்கொயர். 2 ஸ்கொயர் பண்ணா 4, 4 ஸ்கொயர் பண்ணா 16, 5 ஸ்கொயர் பண்ணோம்னா 25,
6 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 36, 8 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 64ங்க. ஸோ இதுதான் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த எல்லா நம்பரையும் வந்து கூட்டணும். இந்த எல்லா நம்பரையும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸோட வேல்யூ கிடைச்சிடும். அதே மாதிரி இந்த எல்லா நம்பரையும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ கிடைச்சிடுங்க. ஓகே, இதை கூட்டி எழுதணும் அப்படின்னா 25 கிடைக்கும். அதே மாதிரி இதை கூட்டி எழுதணும் அப்படின்னா 145 கிடைக்குங்க. ஓகேங்களா? இப்போ என்னோட வேல்யூ என்ன அப்படின்னா, மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கோ அதான் என்னோட வேல்யூ. 1 2 3 4 5. ஸோ என்னோட வேல்யூ வந்து 5, எக்ஸோட வேல்யூ 25, எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ 145. இப்போ இந்த வேல்யூஸ் வந்து இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அப்ளை பண்ணலாம். ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ என்ன, எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ வந்து 145. ஸோ 145 பை என்னோட வேல்யூ வந்து 5. இங்க மைனஸ் இருக்கு, சோ மைனஸ். அடுத்தது சமேசான் வெறும் எக்ஸ்ங்க, வெறும் எக்ஸோட வேல்யூ வந்து 25 பை என்னோட வேல்யூ வந்து 5. இங்க ஹோல் ஸ்கொயர் இருக்கு, ஃபார்முலால வந்து ஹோல் ஸ்கொயர் இருக்கு. சோ அதனால நாமளும் இங்க ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம சால்வ் பண்றோம். 4 5 5 மேல 2 5 10 மிச்சம் 4 9 5 45. இதுக்கு 1 5 5 5 25ங்க. இப்போ மிச்சம் இருக்க நம்பர்லாம் எழுதலாம். 29 மைனஸ் 5 இந்த ஹோல் ஸ்கொயர். இப்போ 29 மைனஸ் 5 ஸ்கொயர் பண்ணோம்னா 25. 29ல இருந்து 25 போச்சு அப்படின்னா வெறும் 4. இப்போ 4 வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 × 2 அப்படின்ட்டு எழுதலாம். 2 2 இருக்கிறதுனால ஒரு 2 ரூட்ல இருந்து வெளியே எடுத்துடலாம். ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து 2. இந்த சம்முக்கான திட்ட விளக்கம் எவ்வளவு அப்படின்னா ஆன்சர் வந்து 2. இப்படிதான் எல்லா சம்முக்குமே வந்து திட்ட விளக்கம் கண்டுபிடிக்கணும். அடுத்த சம் பார்க்கலாம். ஒரு புள்ளி விபர தொகுப்பு ஒன்றின் திட்ட விளக்கம் √2. அதில் உள்ள ஒவ்வொரு உறுப்பையும் 3ஆல் பெருக்க கிடைக்கும் புதிய திட்ட விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி ஒரு சம்ல வந்து 3ஐ கூட்டினால் என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல நீங்க ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணுங்க. திட்ட விளக்கத்துக்கு கூட ஒரு நம்பரை கூட்டினாலோ கழித்தாலோ அந்த திட்ட விளக்கம் வந்து மாறாதுங்க. அதே திட்ட விளக்கத்துக்கு கூட ஒரு நம்பரை வந்து பெருக்கினாலோ அல்லது வகுத்தாலோ புதுசா ஒரு திட்ட விளக்கம் வந்து கிடைக்கும். அதுதான் ரெண்டு சம்முக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். இப்போ இந்த சம்ல வந்து பெருக்க கிடைக்கும் புதிய மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ புதிய திட்ட விளக்கம் இன்ட்டு எந்த நம்பரால பெருக்கணும் கொடுத்திருக்காங்க, 3ஆல் பெருக்கினால் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ 3. இங்க திட்ட விளக்கத்தோட மதிப்பு என்னன்னு கொடுத்திருக்காங்க, 2√2. 2√2 இன்ட்டு 3. 3ஆல பெருக்கறங்க. 2 × 3 6. இந்த √2 அப்படியே போட்டுக்கிறோம். சோ இதுதான் புதிய திட்ட விளக்கம். இது ஃபார்முலாலாம் இல்ல, திட்ட விளக்கம் இன்ட்டு கொடுத்திருக்க நம்பர் இங்க போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு சால்வ் பண்ணி போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து கிடைச்சிடும். இதே மாதிரி தான் எல்லா சம்முக்கும் போடணும். இதே சம்ல வந்து 3ஆல் கூட்டணும் அப்படின்னு கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நம்ம திட்ட விளக்கம் என்ன சம்ல 2 × √2 கொடுத்திருக்காங்களா, ஆன்சரும் வந்து 2 × √2 தாங்க. பெருக்கணும் வகுக்கணும் அப்படின்னு கொடுத்தா மட்டும்தான் ஆன்சர் வந்து மாறி வரும். இதுதான் லாஜிக். அடுத்த சம், ஒரு குறிப்பிட்ட வேல்யூ கொடுத்துட்டு இந்த வேல்யூவோட விளக்க வர்க்க சராசரி வந்து 32 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்த லைன்ல வந்து ஒரு குறிப்பிட்ட வேல்யூ கொடுத்துட்டு இந்த வேல்யூவோட விளக்க வர்க்க சராசரி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த வேல்யூக்கும் ஒரு குறிப்பிட்ட தொடர்பு இருக்கு. அது என்ன அப்படின்னா 14 2 டைம் பெருக்கணும் அப்படின்னா 28 வருங்க. 18 2 டைம் பெருக்கணும் அப்படின்னா 36 வரும். 22 2 டைம் பெருக்கணும்னா 44. 26 2 டைம் பெருக்கணும் 52. 30 2 டைம் பெருக்கணும் அப்படின்னா 60ங்க. சோ ஒவ்வொரு எண்ணையுமே வந்து 2 டைம் பெருக்கி இருக்காங்க. இதை தான் நான் முதல்ல கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி சம்ஸ்ல இதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாவே ஆன்சர் போடுறது ஈஸிங்க. இப்போ வந்து சம்முக்கு போலாம். விளக்க வர்க்க சராசரி இன்ட்டு பெருக்கப்படும் எண் அடுக்கு எதால பெருக்கிருக்காங்களோ அதால போட்டுக்கணுங்க. இன்னொரு டைம் சொல்றேன் பாருங்க. கொடுத்திருக்க விளக்க வர்க்க சராசரி இன்ட்டு பெருக்கப்படும் எண். இந்த நம்பரை வந்து இங்க 2ஆல பெருக்கிறதுனால இங்க வந்து நம்ம பெருக்கப்படும் எண்ணுக்கு வந்து 2 அப்படின்னு போட்டுக்கணுங்க. இப்ப இதே நம்பர்ல வந்து இங்க 3ஆல பெருக்கி இங்க வந்து வேற நம்பர் வந்துருந்துச்சு அப்படின்னா இங்க வந்து 3 அப்படின்ட்டு போட்டுக்கணும். ஓகேங்களா? விளக்க வர்க்க சராசரி எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 32. சோ 32 இன்ட்டு 2. இங்க ஸ்கொயர் இருக்கா, இங்கே ஸ்கொயருங்க. சோ
32 இன்ட்டு 2 4ங்க. 4ஐயும் 32ஐயும் பெருக்கணும் அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் வந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 128. ஸோ இந்த வேல்யூஸோட விளக்க வர்க்க சராசரி எவ்வளவு அப்படின்னா 128. நல்லா பாருங்க, இந்த நம்பர் எல்லாத்தையும் 2ஆல பெருக்கணும் அப்படின்னா இந்த ஆன்சர் வருது. இந்த நம்பரை 2ஆல பெருக்கிறதுனால தான் இந்த அடைப்புக்குறிக்குள்ள 2 போடுறோம். ஒருவேளை இந்த நம்பர் எல்லாத்தையுமே 3ஆல பெருக்கி அதுக்கு தகுந்த மாதிரி வேல்யூஸ் இங்க வந்துருந்துச்சு அப்படின்னா இந்த அடைப்புக்குறிக்குள்ள 3 போடணும். இந்த அடுக்கு 2 அப்படிங்கிறது ஃபார்முலால வர 2ங்க. அடுத்த சம், சில விவரங்களின் கூட்டு சராசரி மற்றும் திட்ட விலக்கம் முறையே 48,12 எண்ணில் மாறுபாட்டு கீழ் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கூட்டு சராசரி மற்றும் திட்ட விலக்கத்தோட வேல்யூஸ் கொடுத்திருக்காங்க. கூட்டு சராசரி அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் 48. திட்ட விலக்கத்தை சிக்மா அப்படின்னு குறிக்கலாம். சிக்மாவோட வேல்யூ வந்து 12. இப்போ மாறுபாட்டு கெழு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாறுபாட்டு கெழு வந்து சிவி அப்படின்னு குறிக்கலாம். மாறுபாட்டு கெழு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன அப்படின்னா சிக்மா பை எக்ஸ் இன்ட்டு 100. இதுதான் ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலால வந்து வேல்யூஸ் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிடும். சிக்மாவோட வேல்யூ வந்து 12, எக்ஸோட வேல்யூ வந்து 48 இன்ட்டு 100. இப்போ 6 2 12 24 2 48 4 6 4 6 24 1 4 2 8 மிச்சம் 2 5 20. ஸோ இந்த சம்மோட மாறுபாட்டு கீழ் வந்து 25. இவ்வளவுதாங்க. ஃபார்முலா தெரிஞ்சது அப்படின்னா அதோட மதிப்பை அப்ளை பண்ணி போட்டோம் அப்படின்னா ஆன்சர் ஈஸியா வந்துடும். அடுத்த மாடல் சம் பார்க்கலாம். சமேசான் x மைனஸ் x பார் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் 48, x பார் ஈக்குவல் 20 மற்றும் n ஈக்குவல் 12 எனில் மாறுபாட்டு கெழு காண்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நமக்கு மாறுபாட்டு கெழுவை CV அப்படின்னு எழுதலாம். மாறுபாட்டு கெழுக்கு ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும். திட்ட விலக்கம் பை கூட்டு சராசரி இன்ட்டு 100. இந்த கொடுத்துருக்க வேல்யூஸ்ல வந்து திட்ட விலக்கம் வந்து இல்ல. ஸோ முதல்ல நாம திட்ட விலக்கத்தை கண்டுபிடிக்கணும். திட்ட விலக்கத்துக்கான ஃபார்முலா வந்து ஆல்ரெடி பார்த்திருக்கோம். அதை முதல்ல எழுதிக்கலாம். ரூட் ஆஃப் summation x square by n minus summation x by n the whole square. இப்போ பாத்தீங்க அப்படின்னா சம்ல பாத்தீங்க அப்படின்னா x minus x bar the whole square, அதாவது இதோட வேல்யூ வந்து கொடுத்துட்டாங்க. இதோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 48. ஸோ நம்ம டைரக்டா அப்ளை பண்றோம். அடுத்தது என்னோட வேல்யூ வந்து 12 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 12 ஆஸ் யூஷுவல் இங்க இருக்க பிராக்கெட் அப்படியே போட்டுக்கிறோம். ஒரு 12 12 4 12 48. ஸோ ஈக்குவல் ரூட் 4 வரும். ரூட் 4 வந்து நம்ம 2 இன்ட்டு 2 அப்படின்னு எழுதலாம். இங்க 2 இருக்கிறதுனால ரூட்ல இருந்து ஒரு 2 வெளியே எடுத்தோம் அப்படின்னா இதுதான் திட்ட விலக்கம். இந்த திட்ட விலக்கத்தை வந்து நாம இப்போ இந்த மாறுபாட்டு கீழ் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ வாங்க அப்ளை பண்ணலாம். திட்ட விலக்கம் எவ்வளோ 2, எக்ஸோட வேல்யூ எவ்வளோ 20 இன்ட்டு 100. இந்த 100 ஓவர் 20 20 5 20 100 2 5 பெருக்கணும் அப்படின்னா ஈக்குவல் 10. ஸோ இந்த சம்மோட மாறுபாட்டு கீழ் வந்து 10. முன்ன பார்த்தோம்ல அதே மாதிரி சம்ம தான், ஆனா இதுல ஒரே டிஃபரெண்ட் இருக்கு. ஓகேங்களா, என்னோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. எக்ஸோட வேல்யூ வந்து 12. எக்ஸ் அப்படின்னா கூட்டு சராசரி மற்றும் சமேசான் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ வந்து 1530 எனில் மாறுபாட்டு கெழு காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மாறுபாட்டு கெழு கண்டுபிடிக்க நமக்கு திட்ட விலக்கம் வேணும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ முதல்ல திட்ட விலக்கத்தை கண்டுபிடிக்கிறோங்க. திட்ட விலக்கத்துக்கான ஃபார்முலா வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும். 2 3 சம் பார்த்திருக்கோம். ஸோ டைரக்டா வந்து ஃபார்முலா எழுதலாம். சிக்மா ஈக்குவல், அதாவது திட்ட விலக்கம் ஈக்குவல் ரூட் ஆஃப் summation x square by n minus summation x by n the whole square. இதுதான் திட்ட விலக்கத்துக்கான ஃபார்முலா. summation x square எவ்வளவு கொடுத்திருக்காங்க 1530. சோ அப்ளை பண்றோம். 1530 by என்னோட வேல்யூ எவ்வளவு கொடுத்திருக்காங்க 10. சோ 10 மைனஸ் summation x ஓட வேல்யூ எவ்வளவு கொடுத்திருக்காங்க, x ஓட வேல்யூ 12. சோ 12 by 10 the whole square அப்புறம் ரூட்டுங்க. இப்போ இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் கேன்சல் ஆயிடும். இப்போ ரூட் ஆஃப் 153 மைனஸ் 12 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 144 அப்படின்ட்டு வருங்க. இப்ப கூட்டல் கழித்தல்ல அடிமானம் ரெண்டு இடத்துல ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு அடிமானத்தை மட்டும் எடுத்துப்போமா. ஸோ அதனால இந்த 10 வந்து இங்க வராது. இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் கேன்சல் ஆயிடும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து 153 இருந்து 144 போயிடுச்சு அப்படின்னா ரிமைண்டர் எவ்வளவு வரும்னா 9ங்க. எப்பயும் இருக்க ரூட்டு, இந்த ரூட்டை வந்து 9 3 இன்ட்டு 3 அப்படின்ட்டு எழுதலாம். இப்ப ஃபைனலா திட்ட விலக்கம் வந்து 3 அப்படின்ட்டு ஆன்சர் கிடைக்கும். இப்ப மாறுபாட்டு கெழு கண்டுபிடிக்கணுமா. மாறுபாட்டு கெழுவோட ஃபார்முலா என்ன,
சிவி ஈக்குவல் சிக்மா பை எக்ஸ் இன்ட்டு 100. சிக்மாவோட வேல்யூ வந்து 3, ஸோ 3, எக்ஸோட வேல்யூ வந்து 12 இன்ட்டு 100. 1 3 4 12 அடிச்சோம் அப்படின்னா 25 4 100. ஸோ இதோட மாறுபாட்டு கெழு வந்து 25. அடுத்த சம். இவ்வளவு நேரம் பார்த்தோம் அப்படின்னா மாறுபாட்டு கெழு வந்து கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம். இந்த சம்ல வந்து திட்ட விலக்கத்தை கொடுத்துட்டு மாறுபாட்டு கெழு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சம்முக்கு போலாம். ஒரு தொடரின் மாறுபாட்டு கெழு மற்றும் கூட்டு சராசரி முறையே 20, 40 என்றால் திட்ட விலக்கத்தோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன மாதிரி சமுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா திட்ட விலக்கம் ஈக்குவல் மாறுபாட்டு கெழு இன்ட்டு கூட்டு சராசரி எக்ஸ் டிவைடட் பை 100. இதுதான் இதுக்கான ஃபார்முலாங்க. இப்போ இதில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். மாறுபாட்டு கெழு எவ்வளவு கொடுத்துருக்காங்க 20, கூட்டு சராசரி எவ்வளவு கொடுத்துருக்காங்க 40 இன்ட்டு 40 பை 100. இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் கேன்சல், இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் கேன்சல். 2 இன்ட்டு 4 8. ஸோ திட்ட விலக்கம் வந்து 8. உங்க கேட்டு இருக்கிறதும் திட்ட விலக்கத்தோட மதிப்பு. ஸோ சம் வந்து சால்வ்டு. ஃபார்முலா மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இதே மாதிரி சம்ல வந்து கூட்டு சராசரி எக்ஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா எப்படி ஃபார்முலா கொண்டுட்டு வர்றது அப்படிங்கறத பார்க்கலாங்க. இப்போ இந்த ஃபார்முலா இருக்குல்ல, இதே ஃபார்முலாவை தான் நமக்கு இதுக்கு வந்து கொண்டுட்டு வரணும். இப்போ இந்த ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. சிக்மா ஈக்குவல் சிவி இன்ட்டு எக்ஸ் டிவைடட் பை 100ங்க. இப்போ இதுல வந்து நமக்கு கூட்டு சராசரி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால என்ன பண்றோம் அப்படின்னா எக்ஸை வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துடுறோம். ஓகேங்களா? இப்போ பார்த்தோங்க அப்படின்னா பெருக்கல் இருக்கிறதெல்லாம் வகுத்தலையும் வகுத்தல இருக்கிறதெல்லாம் பெருக்கலையும் வருங்க. இது வந்து வகுத்தல இருக்கா, இந்த சைடு வரும்போது சிக்மா இன்ட்டு 100 அப்படின்ட்டு வரும். இது வந்து பாத்தீங்கன்னா பெருக்கல் இருக்கா, ஸோ இது வந்து வகுத்தல்ல சிவி அப்படின்ட்டு வரும். இது அப்படியே இந்த இடத்துல எழுதிக்கோங்க. சிக்மா இன்ட்டு 100 பை சிவி. இதுதான் கூட்டு சராசரி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஓகே, இந்த ஃபார்முலாக்கு நம்ம ஒரு சம பார்க்கலாமா? சம் பாருங்க. மாறுபாட்டு கெழு 5 மற்றும் திட்ட விலக்கம் 2 எனில் கூட்டு சராசரி காண்கன்னு கொடுத்திருக்காங்க. திட்ட விலக்கம் எவ்வளவு 2, மாறுபாட்டு கெழு சிவி எவ்வளவு 5. அப்போ எக்ஸ் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா வந்து என்ன அப்படிங்கறத போன சம்ல வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறத நம்ம பார்த்துருக்காங்க. ஸோ இந்த ஃபார்முலா அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் சிக்மா பை சிவி இன்ட்டு 100 அப்படின்னு ஃபார்முலால வருமா? இல்ல திட்ட விலக்கம் எவ்வளவு 2, சிவினா மாறுபாட்டுக்கு எவ்வளவு 5 இன்ட்டு 100. 1 5 5, 2 5 10 0. 2 இன்ட்டு 20 40. ஸோ இந்த சம்மோட கூட்டு சராசரி எவ்வளவு அப்படின்னா 40. இதுதான் ஃபைனல் ஆன்சர். இந்த வீடியோவோட ஃபைனல் சம்மா பார்க்கலாங்க. 5 மற்றும் 45 பெருக்கு சராசரி காண்கன்னு கொடுத்திருக்காங்க. பெருக்கு சராசரிக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் ரூட் ஆஃப் ஏ பி. இதுல a ஓட மதிப்பு 5, b ஓட மதிப்பு 45. இப்போ இதை வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. ரூட் ஆஃப் 5 இன்ட்டு 45. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா 5ஐயும் 45ஐயும் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து 225. இப்போ இந்த 225 வந்து நாம 15 இன்ட்டு 15 அப்படின்ட்டு பெருக்கலாம். ரூட்டு இப்போ 2 பாஞ்சு இருக்கு, ஒரு பாஞ்சு ரூட் வந்து வெளியே எடுத்துக்கலாம். ஸோ இந்த சம்மோட பெருக்கு சராசரி எவ்வளவு அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் 15. பெருக்கு சராசரி கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் ரூட் ஆஃப் ஏபி. ஓகே, அடுத்த வீடியோல திட்ட விலக்கத்துல ஏதாவது பேலன்ஸ் சம் இருந்தது அப்படின்னா அதை பார்க்கலாங்க.